இந்த 12,000 கோடியில கிட்டத்தட்ட 6,000 கோடிக்கு மேல பாஜக வாங்கியிருக்கிறாங்க. கார்பரேட்டுகளுக்கு பல லட்சக்கணக்கான கோடி கணக்கை ரத்து பண்ணிருக்காங்க இந்த அரசு, பாஜக அரசு. அப்ப இதெல்லாம் இந்த எலக்ட்ரல் பாண்ட்ஸ் மூலியமா தானா, இந்த தேர்தல் பத்திரங்க மூலியமா அந்த நிதி பெற்றவங்களால நடந்துகிட்டாங்க. ஒரு சர்ச்சை இருந்தது. சாலைகளை மறிச்சு செஞ்சு ஏதோ தீவிரவாதிகளை தடுக்கிற மாதிரி நீங்க பண்ணும்போது இது ஒரு மாதிரி ஒரு பதட்டமான சூழ்நிலையை அரசாங்கம் உருவாக்குதுன்னு சொல்றாங்க. இப்போ நீங்க ட்ரோனை வச்சு பறக்கிற ட்ரோனை வச்சு கண்ணீர் புகை குண்டு இது தீவிரவாத மாதிரி தான் போடுவீங்க, பாகிஸ்தான் மேல போடுவீங்க. நமக்கு எதிரான நாடு பாகிஸ்தான் மேல போடுவாங்க. இதை நமக்கு யாரு விவசாயம் இல்லவே சோறு கிடையாது, அவங்க மேல இன்னைக்கு அந்த கண்ணீர் புகை குண்டை வீசிட்டு இருக்காங்க. நீங்க அண்ணாவே சொல்றாரு இல்லையா, நாட்டின் பாதுகாப்புன்னு. சொந்த விவசாயிக்கு நம்ம விவசாயம் சாப்பாடு கிடையாது, அந்த விவசாய குண்டு வச்சு இன்னைக்கு கொண்டுட்டு இருக்கிறாங்க இன்னைக்கு பாஜக அரசு. இன்னைக்கு அந்த ராமர் கோவில் பிரச்சனைனால பல்லாயிரக்கணக்கான இந்துக்கள் இருந்திருக்கிறாங்க, இஸ்லாமியர் மாத்திரம் கிடையாது, இந்துக்கள் இருந்திருக்காங்க. இன்னைக்கு இந்த மத அரசியல் வச்சு இன்னைக்கு அவங்களுடைய வாக்கு வங்கியை நிரப்பி இன்னைக்கு ஆட்சி அதிகாரத்துக்கு வரும்னு நினைக்கிறாங்க. தமிழ்நாடு எல்லா பொருட்களோட விலை கூடிருச்சு, பால் மருந்து எல்லாம். அதுக்கு கூட காலையாரு ஒன்றிய தவிர உடைங்கிறது கிடையாது. திராவிட இயக்கங்கள் வேற கொலை சொல்றாங்க. திராவிட இயக்கங்கள்னால இன்னைக்கு எல்லாமே அழிஞ்சு போச்சு, தமிழ்நாடு பாழாய் போச்சுன்னு சொல்றாங்க பாஜக. அப்படி ஏன் நம்ம அங்கிருந்து பிறப்பு தேடி வர்றாங்க? இதுவரைக்கும் நம்மளுடைய பிரதமர் ஒரு முறை போயிருக்கிறாரா? இன்னைக்கு டெய்லி செத்துட்டு இருக்க, குறைஞ்சபட்சம் டெய்லி ஒரு 4 பேர் 5 பேர் செத்துட்டு இருக்க மணிப்பூர்ல. இருந்து 2023 வரைக்கும் கிட்டத்தட்ட 12,000 கோடி இந்த தேர்தல் பத்திரங்கள் எலக்ட்ரல் பாண்ட்ஸ் மூலியமா நீங்க பல்வேறு அரசியல் கட்சிகள் பெற்றிருக்கிறாங்க. இந்த 12,000 கோடியில கிட்டத்தட்ட 6,000 கோடிக்கு மேல பாஜக வாங்கியிருக்கிறாங்க. மிச்சம் 6,500 கோடி கிட்டத்தட்ட பாஜக வாங்கியிருக்கிறாங்க. மிச்சம் இருக்கிற அந்த 5,500 கோடியில மிச்சம் இருக்கிற 30க்கும் மேற்பட்ட கட்சிகள் வாங்கியிருக்கிறாங்க. காங்கிரஸ்க்கு வெறும் 1000 கோடி தான். அப்ப யோசிச்சு பாருங்க, 90 விழுக்காடு கிட்டத்தட்ட ஆளும் பாஜக இந்த எலக்ட்ரல் பாண்ட்ஸ் மூலம் நிதியை வாங்கும் போது எங்க தேர்தல் நியாயம் இருக்கும்? ஒருவரை பட்சமா ஒரு கட்சிக்கு ஒரு சாதாரணமான ஒரு தேர்தல் சூழ்நிலை இருக்கும் உங்களுக்கு. இந்த மாதிரி விஷயம் அதே நேரத்தில் பல குற்றச்சாட்டுகள் உண்டு ஒன்றிய பாஜக அரசு மீது. என்னன்னா, கார்பரேட்டுகளுக்காக செயல்படும் இந்த அரசு, நீங்க சாதாரண ஜனங்க விவசாயிகளுக்கு ஏழை மக்களுக்கு அவங்களுக்கு எந்த விதத்திலும் நியாயமே நடக்காம கார்பரேட்டுகளுக்கு அவங்களுக்கு சாதாரண இந்த அரசு செயல்படும் சொல்லி பல்வேறு குற்றச்சாட்டுகள் இருக்கு. நீங்க விவசாயிகள் கடனை ரத்து பண்ணல, ஆனா கார்பரேட்டுகளுக்கு பல லட்சக்கணக்கான கோடி கடனை ரத்து பண்ணிருக்காங்க இந்த அரசு, பாஜக அரசு. அப்ப இதெல்லாம் இந்த எலக்ட்ரல் பாண்ட்ஸ் மூலியமா தானா, இந்த தேர்தல் பத்திரங்கள் மூலியமா அந்த நிதி பெற்றவங்களால நடந்துகிட்டாங்க. ஒரு சர்ச்சை இருந்தது. இன்றைக்கு எல்லாத்துக்கும் முட்டுப்புள்ளி வைக்கிற மாதிரி இன்னைக்கு உச்ச நீதிமன்றம் ஒரு சிறப்பான வரலாற்று சிறப்புமிக்க ஒரு தீர்ப்பை கொடுத்திருக்கிறாங்க. அதிமுகங்கிறது இது ஒரு கேள்வி கேட்கிறாங்க. அதிமுக பாஜக இல்லையே, இப்போ அப்ப அவங்களோட கூட்டணி போகலாமே, அவங்களே பாஜக எதிர்க்கிறாங்கன்னு. அதை முதல்ல மக்கள் நம்பணும். இப்ப சமீபத்தில் வரைக்கும் அவங்க அந்த கூட்டணியில் இருந்தாங்க. அடுத்த ஒரு காலகட்டங்கள்ல அதிமுக நடவடிக்கைகள் அவங்க தொடர்ந்து இது மாதிரி பாஜக எதிர்க்கிறாங்க, அதை வரவேற்கிறோம். ஆனா இந்த பாஜக எதிர்க்கிறது அடுத்த வர காலகட்டங்கள்ல அவங்க அதை நிரூபிக்கிறோம், அது ஜனங்கள் நம்பணும், நாங்களே நம்பணும். இது தேர்தலுக்காகவோ சில சீட்டுகளுக்காக அமைக்கப்பட்ட கூட்டணி கிடையாது. மதிமுக திமுக கூட்டணி திராவிட இயக்கங்களை வலுப்பெற செய்வதற்கும் மதவாத சக்திகளை வேரோடு வேரடி மண்ணோடு தமிழ்நாட்டில் இருந்து அகற்ற வேண்டும் என்ற உன்னதமான நோக்கத்துக்காக அமைக்கப்பட்ட கூட்டணி தான் திமுக மதிமுக கூட்டணி. இதுல நீங்க சொல்ற மாதிரி அந்த ஒரு சீட்டை ஜாஸ்தியா கம்மியா கொடுப்பாங்க, ஜாஸ்தியா கொடுத்தா நாங்க இதெல்லாம் மாற்றம் வரணும், அது வாய்ப்பு கிடையாது. கேட்கல. நீங்க சகோதரர் என்ன சொல்றாங்கன்னா, காங்கிரஸ் வங்கி கணக்கு முடக்கப்பட்டிருக்கு சொல்லியிருக்கிறாரு. காங்கிரஸ் வங்கி கணக்கு மாத்திரம் கிடையாது, யாரெல்லாம் பாரதிய ஜனதா கட்சியை எதிர்க்கின்றார்களோ அவர்களுக்கு இன்கம் டாக்ஸ் என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட், சிபிஐ போன்ற ஒன்றிய ஸ்தாபனங்கள் மூலம் ஒரு நெருக்கடியை கொடுக்கிறது. அவங்களுக்கு ஒரு தப்பான சில வழக்குகள் அவங்களை ஜோடிச்சு அவங்களை கைது செய்யறது, அவங்க வழக்குகள் போடுறது, அவங்களுடைய வங்கி கணக்கு முடக்கிறதுங்கிறது இது கிட்டத்தட்ட 9 வருஷமா பார்த்துட்டு இருக்கோம் நம்ம. ஆனா இதெல்லாம் மீறி இந்த 2024 தேர்தலில் இது ஒரு இந்தியா கூட்டணி ஒரு மாபெரும் வெற்றியை பெறும்னு நாங்க நினைக்கிறோம். அதை இந்த எலக்ட்ரல் பாண்ட்ஸ் இந்த
தேர்தல் பத்திரங்களுக்கு இன்னைக்கு உச்சநீதிமன்றம் தீர்ப்பு கொடுத்திருக்கு இல்லையா, இதுதான் இது ஒரு சம்மட்டி அடி. இது போல வர காலங்கள்ல இனியும் 2-3 மாசம் இருக்கு. இதுல கண்டிப்பா இந்தியா முழுவதும் இந்த பாஜக மதவாத பாஜக எதிரான ஒரு சூழ்நிலை உருவாங்குற நம்பிக்கையோட இருக்கிறோம். நீங்க அதிக வாய்ப்புன்னு சொல்லும்போது நீங்க தெக்க பணி வச்சுக்கோங்க, அங்க சில தொகுதியில் சொல்றாங்க. இப்ப நீங்க கொங்கு மண்டலத்துக்கு வரும்போது இங்க சில தொகுதியில் சொல்றாங்க. சென்னை மண்டலத்துக்கு போனீங்கன்னா அங்க இங்க எங்களுக்கு எல்லா இடங்களும் இயக்க தோழர்கள் நிர்வாகிகள் அங்கிருந்து அவங்க விருப்பத்தை தெரிவிக்கிறாங்க. ஆனா கூட்டணி எங்களுடைய தலைமையும் சரி, கூட்டணி தலைமை திமுக, குறிப்பா நம்முடைய முதலமைச்சர் அண்ணன் தளபதி அவர்களும் எல்லாம் சேர்ந்து ஒருமித்த ஒரு முடிவுக்கு வருவாங்க. அதாவது நாங்க சென்ற முறை பொறுத்த வரைக்கும் மதிமுக ஒரு லோக்சபா ஒரு ராஜ்யசபா 2 சீட் கணக்கு வச்சுக்கோங்க. இந்த முறை கூடுதலாக ஒரு லோக்சபா நாங்க கேட்டிருக்கிறோம். தம்பி ரொம்ப ஆர்வப்படுறாரு. நீங்க என்ன நினைச்சாலும் இந்த தேர்தலை பொறுத்த வரைக்கும் நாங்க எக்காரணத்துக்கிட்டோம் நாங்க இந்த தேர்தலை பொறுத்த வரைக்கும் இந்த கூட்டணியில இருந்து நாங்க வெளியே வர மாட்டோம். திமுக கூட்டணியில தான் இருப்போம். நாங்க சீட்டு கொடுக்குறாங்க இல்லையோ நாங்க இந்த எலெக்ஷன் திமுகவோட தான். நீங்க அதிக வாய்ப்புன்னு சொல்லும்போது நீங்க தெக்க பணி வச்சுக்கோங்க, அங்க சில தொகுதியில் சொல்றாங்க. இப்ப நீங்க கொங்கு மண்டலத்துக்கு வரும்போது இங்க சில தொகுதியில் சொல்றாங்க. சென்னை மண்டலத்துக்கு போனீங்கன்னா அங்க இங்க எங்களுக்கு எல்லா இடங்களும் இயக்க தோழர்கள் நிர்வாகிகள் அங்கிருந்து அவங்க விருப்பத்தை தெரிவிக்கிறாங்க. ஆனா கூட்டணி எங்களுடைய தலைமையும் சரி, கூட்டணி தலைமை திமுக, குறிப்பா நம்முடைய முதலமைச்சர் அண்ணன் தளபதி அவர்களும் எல்லாம் சேர்ந்து ஒருமித்த ஒரு முடிவுக்கு வருவாங்க. அதாவது நாங்க சென்ற முறை பொறுத்த வரைக்கும் மதிமுக ஒரு லோக்சபா ஒரு ராஜ்யசபா 2 சீட் கணக்கு வச்சுக்கோங்க. இந்த முறை கூடுதலாக ஒரு லோக்சபா நாங்க கேட்டிருக்கிறோம். சரி. நாட்டின் பாதுகாப்புக்கு மோடி அரசு தேவைன்னு சொல்லியிருக்கிறார் நம்ம சகோதரர் அண்ணாமலை. இப்போ இந்த 9 வருஷத்துல 2014 இருந்து 2024 வரைக்கும் இந்த 9 வருஷத்துல கிட்டத்தட்ட 1.5 லட்சம் விவசாயிகள் தற்கொலை செஞ்சிருக்கிறாங்க. நம்முடைய பிரதமர் மோடி அவர்கள் 2014ஆம் ஆண்டு ஆட்சி பொறுப்பு ஏற்றுவதற்கு முன்பு தேர்தல் பரப்புரையில் என்ன சொன்னாரு? விவசாயிகளுடைய வருமானத்தை நான் இரட்டிப்பு செய்வேன்னு சொன்னாரு. ஆனா அது செய்யறது மட்டும் இல்லாம புதிய வேளாண் சட்டங்கள், விவசாயத்துக்கு புதிய சட்டங்கள் 3 சட்டங்களை கொண்டு வந்தாரு. அதுக்கு பலத்த எதிர்ப்பு. அந்த போராட்டத்துல முதல் போராட்டத்துல நிறைய பேர் இறந்தாங்க, நிறைய பேர் வழக்குகள் பதிவு செஞ்சது. இப்போ மறுபடியும் பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட 1 லட்சத்துக்கும் மேற்பட்ட விவசாயிகள் இன்னைக்கு அங்க போராடிட்டு இருக்காங்க. அந்த விவசாய நியாயமான கோரிக்கைகள் அவங்க என்ன சொல்றாங்க? மினிமம் சப்போர்ட் பிரைஸ், குறைந்தபட்சம் எங்களுடைய விவசாய பொருட்களுக்கு எங்களுக்கு விலைகள் வேணும்னு சொல்லி கேட்கிறாங்க. நியாயமான அதே மாதிரி சென்ற முறை அந்த போராட்டம் இருந்தது பாத்தீங்கன்னா, விவசாய போராட்டம் இருந்தது. அதை வாபஸ் வர வாங்கன்னு சொல்லும் போது உங்க மேல போட்ட வழக்குகள் எல்லாம் எடுத்துருன்னு சொன்னாங்க. இந்த குறைஞ்சபட்சம் 2-3 கோரிக்கையை அவங்க நிறைவேற்றலங்கிறதுக்காண்டிதான் இன்னைக்கு இந்த விவசாயிகள் காத்திருந்தாங்க. கிட்டத்தட்ட 1 வருஷமா காத்திருந்தாங்க. அப்ப மறுபடியும் அந்த விவசாயிகளோட நியாயமான ஒரு அமைதியான முறையில் அவங்க டெல்லியை நோக்கி பயணம் சொல்லி போனாங்க. ஆனா பாரிகேட்ஸ் போட்டு செஞ்சு அவங்க அங்க ஹரியானா நீதிமன்றமே கண்டிச்சிருக்காங்க. விவசாயிகள் அவங்க ஆர்ப்பாட்டம் பண்ண போறாங்க, ஒரு காந்தியவாதி முறையில அவங்களுடைய கோரிக்கைகளை தெரிவிக்க போறாங்க. ஆனா நீங்க இந்த மாதிரி சாலைகளை மறிச்சு செஞ்சு ஏதோ தீவிரவாதிகளை தடுக்கிற மாதிரி நீங்க பண்ணும்போது இது ஒரு மாதிரி ஒரு பதட்டமான சூழ்நிலையை அரசாங்கம் உருவாக்குதுன்னு சொல்றாங்க. இப்போ நீங்க ட்ரோனை வச்சு பறக்கிற ட்ரோனை வச்சு கண்ணீர் புகை குண்டு இது தீவிரவாதிகள் மேலதான் போடுவீங்க, பாகிஸ்தான் மேல போடுவீங்க. நமக்கு எதிரான நாடு பாகிஸ்தான், அதனால போடுவாங்க. இதை நமக்கு யாரு விவசாயிகள் இல்லவே சோறு கிடையாது, அவங்க மேல இன்னைக்கு அந்த கண்ணீர் புகை குண்டை வீசிட்டு இருக்கிறாங்க. ஆனா நம்மளோட விவசாயிகள் எதுக்கு இந்த இடம் எல்லாத்துக்கும் தயாராக இருக்காங்க. இன்னைக்கு அந்த ட்ரோனை கீழே இருக்கிற மாதிரி காத்தாடி மூலியமா இன்னைக்கு அந்த ட்ரோனை கீழே கொண்டு வந்திருக்காங்க. அதாவது விவசாயிகளை நீங்க அச்சுறுத்த முடியாது. இது அதெல்லாம் சொல்றேன். நீங்க அண்ணாமலை சொல்றாரு இல்லையா, நாட்டின் பாதுகாப்புன்னு. சொந்த விவசாயிக்கு நம்ம விவசாயிகளும் சாப்பாடு கிடையாது, அந்த விவசாயம் குண்டு வச்சு இன்னைக்கு கொண்டுட்டு இருக்கிறாங்க இன்னைக்கு பாஜக அரசு. இவங்களுக்கு எதுக்கு? இவங்க நாட்டுடைய பாதுகாப்பு. இன்னைக்கு ராமர் கோயில் பிரச்சனையை கொண்டு வந்திருக்கிறாங்க. இன்னைக்கு அந்த ராமர் கோயில் பிரச்சனையால பல்லாயிரக்கணக்கான இந்துக்களும் இருந்திருக்கிறாங்க. இஸ்லாமியர் மாத்திரம் கிடையாது, இந்துக்களும் இருந்திருக்கிறாங்க. இன்னைக்கு இந்த மத அரசியல் வச்சு இன்னைக்கு அவங்களுடைய வாக்கு வங்கிய நிரப்பி இன்னைக்கு ஆட்சி அதிகாரத்துக்கு வரணும்னு நினைக்கிறாங்க. நீங்க உண்மையில அவங்க ராமர் மேல எந்த பற்றும் கிடையாது, ராமர் மேல பற்று கிடையாது. அவங்க 2014 சொல்ற இப்போ இல்ல 2014 2 முறை நீங்க வாய்ப்பு கொடுத்துட்டாங்க. போன முறை என்ன சொன்னாங்க? எங்களுக்கு 5 வருஷம் பத்தாது, இன்னொரு டைம் எங்களுக்கு கொடுங்க அப்படின்னு முழுமையா நாங்க முடிச்சிடணும். முழுமையா முடிச்சுட்டாங்க. முழுமையா
முடிச்சிட்டாங்க. இன்னைக்கு விவசாயிகள் இன்னைக்கு செத்துட்டு இருக்காங்க. இன்னைக்கு வேலையில்லாத திண்டாட்டம் அவ்வளவு பிரச்சனையா இருக்கு. அது இல்லாம பெட்ரோல் டீசல் விலை அதையும் பாருங்க. நீங்க அவங்க ஆட்சிக்கு வரும்போது லிட்டர் 72, டீசல் 55 இருந்தது. இன்னைக்கு 102 ரூபா, 94 ரூபா. இன்னைக்கு டீசல் அதே சர்வதேச சந்தையில இன்னைக்கு ரஷ்யா கிட்ட வாங்கிட்டு இருக்காங்க. பீப்பா வந்து அப்ப $100 இருந்தது, இன்னைக்கு வந்து $60 தான் இன்னைக்கு வாங்கிட்டு இருக்காங்க. வாங்குற அந்த சர்வதேச சந்தையில கச்சா எண்ணெய் விலையா நீங்க பாதியா குறைஞ்சிருச்சு. ஆனா இரட்டிப்பா இருக்கு இன்னைக்கு பெட்ரோல் டீசல் விலை. இந்த பெட்ரோல் டீசல் விலை உயர்வால் இன்னைக்கு தமிழ்நாட்டில் மட்டும் இந்தியாவுல எல்லா பொருளோட விலை கூடிருச்சு. இன்னைக்கு நம்மளோட எதிர்கட்சிகள் சொல்றாங்க தமிழ்நாட்டுல எல்லா பொருட்களோட விலை கூடிருச்சு, பால் மருந்து எல்லாம். அதுக்கு கூட காலையாரு ஒன்றிய தவிர உடைங்கிறது கிடையாது. திராவிட இயக்கங்கள் மேல கொலை சொல்றாங்க. இன்னைக்கு திராவிட இயக்கங்கள் திமுக இருக்கட்டும், அதிமுக இருக்கட்டும், அவங்களுடைய இந்த திராவிட இயக்க கொள்கைகளாலதான், இருமொழி கொள்கை, இந்த மாதிரி பல இதனாலதான் நம்ம வந்து இன்னைக்கு படிப்பறிவு, கல்வி அறிவு, வேலை வாய்ப்பு, இன்னைக்கு நம்ம பசங்க உலகம் முழுவதும் இன்னைக்கு பல்வேறு துறையில இன்னைக்கு கூட வச்சுட்டு இருக்காங்க. இன்னைக்கு அந்த வடமாநிலங்கள் இங்க படைக்கிறதுக்கு நீங்க வர்றாங்க. நம்ம வந்து இன்னைக்கு அவங்க சொல்ற மாதிரி, பாஜக சொல்ற மாதிரி இன்னைக்கு வந்து அவங்க எவ்வளவு நாங்க சிறப்பா செயல்பட்டு செஞ்சோம், திராவிட இயக்கங்களால இன்னைக்கு எல்லாமே அழிஞ்சு போச்சு, தமிழ்நாடு பாழாய் போச்சுன்னு சொல்றாங்க பாஜக. அப்படி ஏன் நம்ம அங்கிருந்து பிழப்பு தேடி வர்றாங்க? இதுபோன்ற செய்திகளை மேலும் தெரிந்து கொள்ள எங்களது யூடியூப், ஃபேஸ்புக் மற்றும் ட்விட்டர் ஆப்களை சப்ஸ்கிரைப் செய்யவும்.